ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு WFTA. நம்ம இன்றைக்கி கேன்வாஸ் நெக்கோட ஸ்டிச்சிங் மெத்தடை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்காக நான் இங்கே நெக் டிசைன் பண்ண வேண்டிய மெயின் ஃபேப்ரிக்கும் கேன்வாஸ் நெக்கும் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் நெக் டிசைன் பண்ணி அது ஃபேப்ரிக்கில் ஃப்யூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கு. முதல்ல நம்ம இந்த நெக்குடைய 1/2 இன்ச்சு அலவன்ஸ் போட்ட இந்த பாகம் இப்படியே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் மெயின் ஃபேப்ரிக் எடுத்து அதோட ரைட் சைடோட சென்டரில் நெக்குடைய சென்டர் இப்படியே வர மாதிரி வச்சு இந்த சென்டர் வழியை ஒரு ஸ்டிச் போடலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேன்வாஸோட மேல் ஸ்டிச் வரக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நெக்குடைய டிசைன் வழியை கேன்வாஸில் படாமல் இப்படி ஒரு ஸ்டிச் போடலாம். ஸ்டிச் பண்ணும்போது நெக்குடைய கார்னர் எல்லாம் நாம் நீடில் கொஞ்சம் இறக்கி க்ளோத் டேர்ன் பண்ணி இப்படியே ஸ்டிச் பண்ணலாம். அப்போ தான் நெக்குடைய கார்னர் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அலவன்ஸ் போட்டு இந்த இடத்துல எக்ஸஸ் பார்ட்டு இப்படியே கட் பண்ணலாம். அப்புறம் இந்த அலவன்ஸில் ஸ்டிச்சில் படாமல் இப்படியே சின்ன சின்ன கட் போட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் ஸ்டிச் போடலாம். ப்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சு தெள்ளி வராமல் இந்த சின்ன சின்ன கட்டோட மேலே தான் ஸ்டிச்சு நீட்டாக வரணும். இப்படி பண்ணும்போது நெக்குடைய டிசைனையும் கார்னர்னையும் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணலாம். இப்படி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்கு இப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணி திருப்பிட்டு நீட்டாக அயர்ன் போடலாம். இது தான் கேன்வாஸ் நெக்குடைய ஸ்டிச்சிங் மெத்தடு.